தொடர்ந்து தமிழக அரசு விவசாயிகளின் நலனில் கண்டுகொள்ளாமல் கண் துடைப்பாக விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டமும், விவசாயிகள் நலனில் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அறிக்கையின் மூலமாக விவசாயிகளை புண்படுத்தி வருகின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும், இந்த பகுதியில் விளைந்துள்ள மக்காச்சோளத்திற்கு ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், மத்திய அரசு சொன்னபடி 2400 ரூபாய்க்கு மக்காச்சோளத்தை தமிழக அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், அதற்கு அடுத்தாப்புல காட்டுப்பன்னியினுடைய அட்டூழியத்தை குறைக்க வேண்டும் என்றும் பல்வேறு முறை நம்முடைய கட்சியின் சார்பாகவும் இங்கு உள்ள விவசாயிகள் சார்பாகவும் பல்வேறு முறை வலியுறுத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசிற்கு அவங்களுடைய தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்காச்சோளத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முதல்வர் அவர்களுக்கு தபால் மூலம் அனுப்பியிருக்கின்றோம். இதற்கு பிறகாவது தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு கோடை காலத்தில் சிறப்பு நிதியாக மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுத்ததை போன்று தமிழகத்தின் மிக அழிவை நோக்கி இருக்கின்ற விவசாயிகளின் நலன் கருதி 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும், இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தானியங்கள் மற்றும் மக்காச்சோளங்களை பாதுகாத்திட கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நூதன தபால் அனுப்பும் போராட்டத்தை வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு ஆதார விலையாக 2400 நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும், கோடைகால சிறப்பு நிதி கொடுத்ததை போன்று விவசாயிகளுக்கு 10,000 வழங்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம்.